ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் கடைசி பகுதி கூட வாசித்து தியானிக்கலாம். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. மிக அருமையான வேதவசனம் இங்கே தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் எதை செய்தாரோ அதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் ஜெயமாக மாறி இருக்கிறது என்று வேதத்தில் நாம் தானியேல் பகுதியில் வாசிக்கும் போது நமக்கு தெரியும். மெய்யாகவே அவருடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஜெயமாக கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் வெற்றி கொடுத்து அவரை ஆசீர்வதித்திருந்தார். அதுபோல் இந்த புதிய நாளில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய காரியம் ஜெயமாக இருக்க வேண்டும் என்றால் தானியேல் அந்த ஜெயத்திற்காக அவர் என்ன செய்தார் என்று வேதத்தில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களை இந்த புதிய நாளில் நீங்களும் அதை செய்வீர்கள் என்றால் உங்களுடைய காரியத்தையும் தேவன் ஜெயமாக முடிய செய்கிறவராக இருக்கிறார். தானியேல் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்று நாம் பார்ப்போம் என்றால் அவர் ஒவ்வொரு நாளிலும் தவறாமல் அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாக ஜெபிக்கிறவராக அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டார். அதை தான் அவருடைய வாழ்க்கையில் வெற்றியாக முடிந்தது. அவருடைய காரியம் ஜெயமாக முடிந்தது. இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்தார் என்றால் அவருடைய பரிசுத்தத்தை அவர் காத்து கொண்டார். அநேக நேரங்களில் அவர் பரிசுத்தத்தை எழுந்து போகும்படியான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. அந்த சூழ்நிலையிலும் கூட அவர் பரிசுத்தத்தை காத்து கொண்டதை வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். தானியேல் புஸ்தகம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக அவர் செய்த காரியம் என்னவென்றால் ஜெபத்திற்கு தடை வந்த போதும் அவர் தொடர்ந்து ஜெபித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்று நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் அநேக நபர்கள் என்ன செய்கிறார் என்றால் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய காரியம் வாய்க்கவில்லை என்றால் அவர்கள் ஜெபத்தை நிறுத்தி விடுவார்கள். ஆனால் இன்னும் சில நேரங்களில் அநேகர் பிரச்சனைகள் வரும்போது அந்த ஜெபத்தை நிறுத்தி விடுவார்கள். ஜெபம் செய்யக்கூடாது என்ற பிரச்சனை ஒவ்வொரு குடும்பத்தில் அநேகருக்கு உண்டு. அந்த நேரங்களில் அநேக விசுவாச பிள்ளைகள் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஜெபத்தை நிறுத்தி விடுகிறார். சூழ்நிலை கண்டு அநேகர் ஜெபத்தை நிறுத்தி விடுவார்கள். ஆனால் தானியேலுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஜெபிக்க கூடாது என்ற பிரச்சனைகள் அநேகம் வந்த போதிலும் அவர் ஜெபத்தை நிறுத்தாதபடிக்கு தடை வந்த போதிலும் அவர் ஜெபத்தை தொடர்ந்து செய்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலோ வென்றால் வத்திரத்தில் கையெழுத்து போடப்பட்டது என்று தெரிந்த போதிலும் தொடர்ந்து அவர் ஜெபித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியங்களையும் நாமும் செய்ய வேண்டும். தானியேலை போல ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற மனிதர்களாக ஜெப வீரர்களாக தானியேலை போல தொடர்ந்து 3 வேளையும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தானியேலை போல பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்வீர்கள் என்றால் தானியேல் போல உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தடை வந்தாலும் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் செய்வீர்கள் என்றால் உங்களுடைய காரியத்தையும் தேவன் ஜெயமாக முடிய செய்கிறவராக இருக்கிறார். அதை தான் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலின் காரியம் ஜெயமாய் மாறிற்று என்று உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுடைய காரியத்தை ஜெயமாக மாற செய்ய வேண்டும் என்றால் நீங்களும் தானியேலை போல இந்த 3 காரியங்களையும் செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் காரியங்களை ஜெயமாக முடிய செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய காரியங்கள் ஜெயமாக முடிய செய்கிறவரே, நாங்கள் தொடர்ந்து உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க பரிசுத்தத்தை காத்து கொள்ள இன்னும் நாங்கள் தடை வந்தாலும் உம்முடைய சமூகத்தில் தொடர்ந்து தானியேலை போல ஜெபிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன்.